ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வெனாஸ் என்டர்டைன்மெண்ட். வாங்க இந்த டிராமாவோட ஃபைனல் பார்ட் பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல ஹீரோக்கு ஒரு ப்ராஜெக்ட் விஷயத்துல பண நெருக்கடி வரவும் ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் அவனை கொஸ்டின் எழுப்ப சேர்மன் பொசிஷனை தக்க வச்சுக்கிறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் நான் எப்படியும் செயல்படுத்தியே தீருவேன்னு ஹோட்டல் பிசினஸ் தவிர்த்து மத்த இடத்துல வச்சிருக்கிறவனோட ஷேர்ஸ் சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் விற்கலான்னு முடிவு பண்ணும்போது அவங்க பாட்டி இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு விலை மதிப்பில்லாத ப்ராப்பர்ட்டிய இவன் பொண்டாட்டிக்கு பாதியாவும் இவங்க சித்தப்பாக்கு பாதியாவும் எழுதி தரதா சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த ப்ராப்பர்ட்டியும் கைப்பற்றதுக்காக இவன் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற முடிவுக்கு வரான். ஆனா அது யாருன்னு தான் இன்னும் டிசைட் பண்ணல. இந்த பாட்டோட ஸ்டார்டிங்ல ஹீரோட வீட்டுக்கு அனுப்பப்பட்டதே அவனை செடியூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி அவனுக்கு வரப்போற ப்ராப்பர்ட்டியை கைப்பற்றி சித்தப்பா கையில குடுக்கணுங்கிறது தான். ஆனா அந்த மிஷனே இப்ப வேண்டான்னு இழுத்து மூடியாச்சு. ஆனா அவனை செடியூஸ் பண்ண போய் இப்ப அவன் மேல காதல விழுந்துட்டாலாட்டு இருக்கு. இப்ப அவனுக்கு கல்யாணம்னு தெரிய வரவும் இவளால அதை டைஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியல. ஹீரோ அப்பப்போ தான் மேல காட்டின அன்பெல்லாம் வச்சு அவன் தன்னைதான் விரும்புறானோ அப்படிங்கிற மாதிரி அவ யோசிக்கலினாலும் மனசு ஏங்கி இருந்திருக்கு. இப்ப அந்த இடத்துல வெறும் கொஸ்டின் மார்க் மட்டும் இருக்கவும் குழப்பத்துல நல்லா குடிச்சிருந்திருப்பாளா. இப்ப அப்படியே போதையாகி நடுராத்துல ஹீரோட வீட்டுக்கு நுழையிறா. பாஸ் எங்க இருக்கீங்க, கீழே வாங்க கீழே வாங்கன்னு கூப்பிட இவன் நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பானாட்டு இருக்கு. அப்படியே எழுந்து வரா. இன்னைக்கு ஈவினிங் மேல வீட்டுக்கு வரமாட்டேன்னு தானே சொன்ன. அப்படிதான் சொன்னா, ஆனா எனக்கு இப்ப உங்கள்ட்ட பேசணுமே அப்படின்னு இவன் தள்ளாடிட்டு நிக்க. குடிச்சிருக்கியா? குடிகாரி கூட என்னால வெட்டியா பேச முடியாது, நீ போய் ஒரு ரூம்ல படுத்து தூங்கு, எது பேசுறதுனாலும் காலையில பேசிக்கலாங்க. காலையில பேசுறதுக்கு எனக்கு தைரியம் இருக்காது, இப்பவே தான் நான் உங்கள்ட்ட சொல்லணும். நீ வேற பேச ஆரம்பிச்சா ரொம்ப பேசுவியே. சரி சீக்கிரமா சொல்லு. நீங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அப்புறம் அதான் சொல்றேன், நீங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அவ்வளவுதானா? ஆமா, நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு பிடிக்கல, பிளீஸ் தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை பண்ணிக்காதீங்கன்னு அவன் கையை பிடிச்சி கெஞ்சிருன்னு அவன் மேலேயே விழுந்துற. இவனை தட்டி பாக்குறான். அவ தூங்கிட்டா. இவனை அவளை அப்படியே கைத்தாங்களா கூட்டு போய் அவ ரூம்ல படுக்க வச்சுட்டு எப்பவும் இல்லாம இவன் சீக்கிரம் எழுந்துச்சு கிச்சன்ல ஹீரோனுக்கா ஹேங் ஓவர் சூப் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறான். அவ லேட்டா தான் எழுந்துச்சு வரா. இவன் ஹால்ல மேகசின் படிச்சுட்டு இருக்கவும் இவன் வந்து, சாரி சார், உங்களுக்கு எதுவும் சமைக்கிட்டுமாங்க? அதெல்லாம் வேண்டாம், நீ வா, நான் உனக்கு சமைச்சு வச்சிருக்கேன்னு அவளுக்காக ஹேங் ஓவர் சூப் எல்லாம் சர்வ் பண்ண. இல்ல சார், இது பரவாயில்ல, உட்காந்து குடி, அப்பதான் நீ என்ன பேச வரங்கிறது என்னால தெளிவா புரிஞ்சுக்க முடியும்னு இவன் அவளை குடிச்சிட்டு வர சொல்லிட்டு திரும்பவும் போய் ஹால்ல உட்காந்துக்க. ஹீரோனும் வேக வேகமா அந்த ஹேங் ஓவர் சூப்பை குடிச்சிட்டு வந்து அவன் முன்னாடி வந்து நிக்கிறாளாம். உட்கார், பேசலாம். நேற்றுக்கு நைட் ஏதோ பாதியா என்கிட்ட சொன்ன, அது எதுவுமே எனக்கு புரியலங்க. அவளா திருன்னு முழிக்கவும், என்ன போதையில நீ என்ன சொன்னங்கிறது மறந்துருச்சா? இல்ல ஞாபகம் இருக்கு, உங்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொன்ன, வேற எதுவும் இல்லைன்ட்டு அவ கிளம்ப போக, ஒரு நிமிஷம், நைட்டு வந்து இந்த ஒரு லைனை தான் சொன்ன, மயங்கிட்ட, இப்ப சூப்பை குடிச்சதும் கிளம்பிட்ட. ஹீரோன் ஆப்போசிட்ல உட்கார வச்சு, நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிற, என்கிட்ட உண்மையை மட்டும் தான் சொல்லணும், தெரியும்ல? இல்ல நீங்க ரொம்ப நாளா லோன்லியாவே இருக்கீங்க, திடீர்னு உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணி இருக்கு, அது உங்களுக்கான ஒரு வார்ம் ஃபீலிங்கா குடுக்கறதா இருக்கணும். நீங்க கம்பெனில ப்ராப்ளம், அந்த லேண்ட் ப்ராப்பர்ட்டிக்காக தானே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, அது எனக்கு பிடிக்கலங்கவும். அவ்வளவுதானா, வேற எதுவும் இல்லையா? இல்ல உங்களை பத்தி நல்லா தெரிஞ்ச பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். என்ன பத்தி நல்லா இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கேன்னா நீதான், உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாமா? அவளை அதிர்ச்சியாக, ஏன்னா இவன் சீரியஸா கேக்குறானா இல்ல சிரிப்பா கேக்குறானே அவளுக்கு தெரியல. சொல்லுங்க தாரா, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா என்ன காரணத்துக்காக பண்ணிப்பீங்க? உண்மை மட்டும் தான் சொல்லணுங்கவும் இவன் நல்லா யோசிச்சு உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிடுறா. இல்ல உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த லேண்ட் ப்ராப்பர்ட்டி கிடைக்கும்ல, உங்களுக்கு நானும் ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்துடலாம், எனக்குன்னு ஒரு சொந்த வீடு, எங்க அப்பாவோட கடன் என் கடன் எல்லாம் அடைச்சிடலாம், அப்ப பணத்துக்காகனா ஒருவேளை நீ என்ன கல்யாணம் பண்ணிக்குவேங்கிற. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுந்து போக பார்க்க, ஒரு நிமிஷம், நான் இன்னும் ஃபுல்லா முடிக்கல, ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தா இந்த ரீசன்காக உங்களை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லியிருந்திருப்பேன். ஆனா இப்ப கேட்டா பணம் காசு கிடைக்குன்னு நான் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அதுலயும் உங்களை கண்டிப்பா காசுக்காக கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்ப வேற எதுக்காக பண்ணிக்குவேன்? அது எனக்கு உங்க மேல ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவன் அங்க இருந்து ஓடலான்னு பார்க்க இவன் கையை பிடிச்சிட்டு, ஃபீலிங்ஸ் விஷயத்துல ஏற்கனவே நான் ஜீரோ, இதுல நீ சும்மா பாதியா சொல்லிட்டு போனீங்கன்னா உனக்கு என் மேல என்ன ஃபீலிங்ஸ் இருக்குதான் நான் தெரிஞ்சுக்கிறது, புரியுற மாதிரி சொல்லின்னு அவ கண்ணைய பாத்துட்டு இருக்க. இவ்வளவு டக்குன்னு எக்கி அவனை கிஸ் பண்ணிடுறா. எந்த ரியாக்ஷன் இவன் பண்ணாம இருக்கவும் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி அவமானமா போயிடுது. அதனால அவ விலகி நிக்க இவனா டக்குன்னு அவளை ஃபோர்ஸா பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இப்படி அவளை கிஸ் பண்ணுவான்னு இவனே எதிர்பார்க்கலையாட்டு இருக்கு. அதனால திடீர்னு இப்ப அவகிட்ட இருந்து விலகி நின்னு அவளை ஒரு மாதிரி பார்த்து இவன் ரூம்குள்ள போயிடறான். ஹீரோனுக்கு இதை எப்படி எடுத்துக்கன்னே தெரியல. அதனால அவளும் வெளியில போயிடுறா. ஹீரோவா அவன் ரூம்குள்ள இருந்து, நான் உங்களை பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல, எனக்கு உங்க மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு இருப்பாள்ல, அப்படி சொல்லிட்டு அவ கிஸ் பண்ணவும் இவனுக்கும் அந்த மாதிரி கிஸ் பண்ணணும்னு ஃபீல் உள்ளுக்குள்ள இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடியும் கூட அவளை கிஸ் பண்ணி இருந்திருக்கேன். அவ சொன்ன மாதிரி பார்த்தா எனக்கு என்னென்ன தேவைங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரே ஆள் அவதான், அதுக்காக மட்டும் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அவளை அப்படின்னு கிஸ், லவ், ஃபீலிங்ஸ்னு எல்லாத்துக்குமே தனித்தனி அர்த்தம் வச்சிருக்கானாட்டு இருக்கு. மூணையும் ரிலேட் பண்ணி ஒன்னாவே பார்க்க மாட்டானாட்டு இருக்கு. இதை பத்தி நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆள்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கணுங்கிறதுக்காக அவனோட மேல் அசிஸ்டன்ட் கூப்பிட்டு வெளியில சாப்பிட போறான். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தானே, எப்படி உனக்கு உன் ஒய்ஃபை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சுங்கும் போது, நாங்க ஒரு 3 இயர்ஸா நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வா மாறிடுச்சு. அது எப்படி ஒரே நாள்ல ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வா மாறும்? ஒரு சின்ன இன்சிடென்ட் தான் அதை டியூன் பண்ணிச்சுங்கவும் என்னதுன்னு கேக்குறானா. கிஸ் யார் கொடுத்தா? யோ சார், இது எல்லாமா கேப்பீங்க, எனக்கு டீட்டெயிலா சொல்ல, அப்பதான் புரியுங்கவும் நானே தான் சரி நம்ம இனிஷியேட் பண்ணி பாக்கலான்னு ஒரு ரிஸ்க் எடுத்து என் ஒய்ஃபை கிஸ் பண்ண. அப்புறம் அவளும் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அந்த செகண்ட் தான் எங்களுக்குள்ள இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்ல, அதையும் தாண்டி ஒரு ஸ்டெப் மேல போயிருச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். கிஸ் மட்டுமே போதுமா நமக்குள்ள லவ் வந்துருச்சு, ஃபீலிங்ஸ் வந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு?
ஏன்னா நமக்குள்ள இருக்கிற ஹார்மோன்ஸ் கூட நம்மள அப்படி ரியாக்ட் பண்ண வச்சிருந்துருக்கும்ல சார். நீங்க சயின்டிபிக்கா பாத்தீங்கன்னாலும் கிஸ், லவ், ஃபீலிங்ஸ் எல்லாமே ஹார்மோன்ஸ் தான். நீங்க இவ்வளவு என்கிட்ட கேள்வி கேக்குறத பார்த்தா யாரையும் கிஸ் பண்ணீங்களாங்க? ஹீரோவா அவனை வாய்க்குள்ளேயே திட்ட ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல கிம்சனும் மிமியும் கோமால இருக்கிறவனோட தங்கச்சியை பாக்குறக்கா வந்திருப்பாங்க. மிமியா சந்தேகமா, உங்க தங்கச்சியை பார்க்கும் போதுலாம் உங்க கண்ணுல கோபம், அவளை எப்படியே சீக்கிரம் குணப்படுத்தணுங்கிற பதட்டம், ஆதங்கம் எல்லாமே தெரியுது அப்படின்ட்டு அன்னைக்கு அந்த ஃபேமிலி கேதரிங்ல ஹீரோ ஒரு ஆக்சிடென்ட் பண்ணதா அவனோட சித்தி மென்ஷன் பண்ணிருப்பாங்கல்ல, அது மைண்டுக்குள்ள வரவும் உங்க தங்கச்சி இப்படி ஆனதுக்கு ஏதாச்சும் ஒரு விதத்துல மாயன் காரணமா, அவன் என்ன வளர்றாங்க, இல்ல நீங்க வெறும் பணத்துக்காக மட்டும் மாயனை நெருங்கின மாதிரி இல்ல, எமோஷனலா அவரை டேமேஜ் பண்ணணுங்கிறக்காக ஏதோ இந்த பிளான கையில எடுத்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இப்பவே நம்ம அந்த பிளான்ல இருந்து வாபஸ் வாங்கிக்கலாங்க. என் தங்கச்சியோட இந்த கோமா ஸ்டேஜ்ல இருந்து வெளியில வரதுக்கு அவளுக்கு ஒரு முக்கியமான ஆபரேஷன் பண்ணணும், அந்த ஆபரேஷன் பண்றதுக்கு நிறைய செலவாகும், அதுக்காக தான் நான் மாயனை நெருங்கலாம், ஒன்னு அவனோட கசினா நடிக்க வைக்கலாம்னு நினைச்சேன். இதை ஸ்டார்ட் பண்ணது நானு, இது எப்ப முடிக்கணுங்கிறது என்னோட ஆர்டரா தான் இருக்கணும், அப்பதான் ரெண்டு பேருமே இதனால ஏற்படுற பின்விளைவுகள் இருந்து தப்பிக்க முடியும். நம்ம ஃபோர்ஜரி பண்ணி நீ கசின்னு மாயனை நம்ப வச்சிருக்கோன்னு தெரிஞ்சா அவன் என்ன பண்ணுவான்னு தெரியும்ல, அடுத்த செகண்டே நீயும் நானும் ஜெயில இருப்போம். சோ நம்ம பேர் டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வேணுங்கிற பணத்தை எடுத்துட்டு செட்டில் ஆகிறதுக்கான வழி யோசிப்போங்கிறான். அன்னைக்கு அந்த கிஸ்ஸின்க்கு அப்புறமா ஹீரோட வீட்ல இருந்து போன ஹீரோயின் 2 நாள் லீவ் எடுத்துட்டு இன்னைக்குதான் வேலைக்கு வந்திருக்கா. அவ ஹீரோ பார்க்கும் போதெல்லாம் பாவமாவே பாத்துட்டு இருக்க. அவனா என்ன அன்னைக்கு கிஸ் பண்ணா இன்னைக்கு அந்த மாதிரி ரியாக்ஷன் எதுவும் மூஞ்சில தெரியல, நம்ம அசிஸ்டன்ட் என்ன சொன்னா கிஸ் பண்ணா உடனே லவ் ஆயிடும்னா, லவ்னாலும் என்னன்னு தெரியல, நான் இப்ப கல்யாணம் யார பண்ணிக்கிறதுன்னு அவனுக்கு குழப்பமா இருக்கனால ஹீரோயினா மதியானம் லஞ்சுக்கு வெளியில கூட்டிட்டு வரான். கால் டப்பா கல்யாணம்னா என்னன்னு சொல்லுங்க போது லைஃப் லாங் நம்மளோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் ஒருத்தர் கூட ஷேர் பண்ணிக்கிறது தான். அப்ப நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் சம்பந்தமான எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும், உன்னை மட்டுமே நான் டிபெண்ட் பண்ணிருக்கணும். ஆனா ஒரு நாள் நீ என்ன விட்டுட்டு போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்? இடையில என்கிட்ட வேலை செய்யறது பிடிக்காம வேற வேலை தேடினல்ல, அதே மாதிரி நாளைக்கு நான் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன்னா நான் திரும்ப உடஞ்சு போயிடுவேன்ல. அதனால உனக்கு எனக்கும் இந்த கல்யாணம் எல்லாம் செட் ஆகாது, வேணா அந்த ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் உனக்கு எப்பவுமே அவைலபிளா இருக்குங்கவும். ஓஹோ அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அவனை பாத்துட்டு இருக்க. என்ன உன் பார்வையே சரியில்லை, நான் அவனை கிஸ் பண்ணனே அது எதுவும் பர்சனலா எடுத்துக்கிட்டியாங்க? இவன் எப்போ அந்த மாதிரி கேட்டா ஹீரோயின் இவனை பைத்தியம்னு நினைச்சுக்குவா. ஆனா இவன் இப்ப ஏன் இதை கேட்கறான்னு அவளுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. சோ தெளிவா, அன்னைக்கு ஒன்னும் நீங்க என்ன ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணல, நான் உங்களை கிஸ் பண்ணனால நீங்க பதிலுக்கு ரியாக்ட் பண்ணிட்டீங்க, எதுவும் பிளான் பண்ணி நடக்கல, அதெல்லாம் நான் பர்சனலா எடுத்துக்க விரும்பல, அதுக்காக மட்டும் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் சொல்லல. காலிடப்பா, நான் இப்ப கல்யாணம் பண்ண போறது சொத்துக்காக தான். இந்த பிசினஸ் மேரேஜ் பத்தி எல்லாம் உனக்கு தெரியாதுல்ல, அதுல பெருசா எமோஷனல் கனெக்ட் எல்லாம் இருக்காது, சும்மா பேரளவுல வெட்டிங் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு அந்த பொண்ணு அந்த வேலையை பாத்துக்கும், நான் என் வேலையை பாத்துக்குவேன், இதே மாதிரிதான் இருக்கும், என் லைஃப் பெருசாலாம் சேஞ்ச் ஆகாதுங்க. இதுதான் நீங்க மேரேஜ் பத்தி யோசிக்கிறதா? சரி சார், அப்ப நான் வேற இடத்துல வேலை தேடிக்கிறேன், உன் சம்பளத்தை வேண்டாம் அதிகப்படுத்தி கொடுக்குறேங்க. சாரி சார், என்னால உங்களை மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு பார்க்க தெரியல, எதை சொல்ற அந்த கிஸ், லவ், மேரேஜ்னு மூணையுமா? அதான் இல்ல, எனக்கு உங்களை பாக்குறக்கே அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. நீங்க இப்ப பேசுறீங்கல்ல, அதெல்லாம் நீங்க ஏன் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும், ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கு, அதுதான் உங்களை இப்படி பேச வைக்குது, நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா இப்படி உங்களை பத்தியே புரிஞ்சிட்டு இருந்தா எப்ப நான் என் லைஃப வாழ ஆரம்பிக்கிறது? அதனால நான் இந்த வேலையை வில்லான்னு முடிவு பண்ணிட்டேங்க. அதாவது வேலையை விட்டுட்டு போனா இவனை விட்டு பிரிஞ்சு போயிடுவான் தானே அர்த்தம். அதை ஹீரோவால ஏத்துக்க முடியல, அதனால அவளுக்கு முன்னாடி இவன் அங்க இருந்து எழுந்து போயிடுறான். அன்னைக்கு நைட்டு மிமி ஒரு பப்ல இருந்துட்டு ஹீரோ கால் பண்ணி கூப்பிட, நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கணும். என்னப்பா பொண்ணுங்க எல்லாம் டைரக்டா விஷயத்துக்கே வர மாட்டீங்களா, ஒண்ணு கேட்கணும் ஒண்ணு சொல்லணும்னு, அதுவும் குடிச்சிட்டு தான் பேசவே ஆரம்பிப்பீங்களான்னு. இவன் பக்கத்துல உட்காந்து ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு, சரி சொல்லுங்க, நான் உங்களோட கசின்னு அந்த டிஎன்ஏ டெஸ்ட் கன்ஃபார்ம் ஆனதுனால மட்டும் தானே அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க? ஆமா, ஒருவேளை அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எதுவுமே இல்லாம நீங்க ஆரம்பத்துல சந்தேகப்பட்டிருந்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன கசினை ஏத்திட்டு இருந்திருப்பீங்களாங்க? முன்னா நம்பி இருக்க மாட்டேன், ஆனா இப்ப யோசிச்சு பார்க்கும்போது என்னோட கசினா இருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் உனக்கு இருக்குங்கவும். உங்களுக்கு என்ன பிடிக்குமாங்க? என் கூட சின்ன வயசுல கசின்னு ஒரு பொண்ணு வளர்ந்துச்சு, அவ்வளவு பிடிச்சிருந்தது, ஆனா உன்ன அந்த அளவுக்கு பிடிக்கல, என்ன பண்றது, வேற வழி இல்ல. நீ தானே அவன் இவன் விளையாட்டுக்கா சொல்ல தேங்க்ஸ் ஒப்பாங்கிறா. எதுக்கு? இல்ல என்ன உங்களோட கசினா நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களா? நான் எப்ப சொன்னேன் உன கசினா அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு? சின்ன வயசுல இந்த கசின் தான் எனக்கு பிடிக்குங்கவும் அவ்வளவு ஒரு மாதிரி விரக்தியா சிரிச்சுட்டு, சாரிங்க இதே எதுக்கு, மேபி ஃபியூச்சர்ல நான் உங்க ஃபீலிங்ஸ் ஏதாச்சும் ஒரு விதத்துல ஹர்ட் பண்ணனா அப்ப அந்த சாரி கேட்கறதுக்கு நான் உங்க பக்கத்துல இருப்பேனா என்னன்னு தெரியாது, அதான் இப்பவே கேக்குறேங்க. பொண்ணுங்க குடிச்சிங்கனாவே எதுவுமே விளக்கமா விரிவாவே பேச மாட்டீங்களா? புரியாம ஏதாவது பேசுவீங்களாங்க? என்னப்பா பொண்ணுங்கன்னு மொத்தமா ஒரு டாக் விடுறீங்க? ரீசெண்ட் டைம்ல ஏதாச்சும் ஒரு பொண்ணால பாதிக்கப்பட்டீங்களாங்கவும்? அப்படியெல்லாம் கிடையாது, நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் தெரியும்ல, தெரியும் பினான்சியல் இஷ்யூனால கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு கேள்விப்பட்டேன், ஆனா அந்த கல்யாணம் உங்களுக்கு வேண்டாம், உங்களை நல்லா தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்ட பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோங்க, அப்பதான் நீங்க சந்தோஷமா இருக்க முடியுங்கவும். இதே தானே ஹீரோயின் சொல்லியிருந்திருப்பா. அதை யோசிச்சு பார்த்துட்டு சரி வா உன்னை வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன்னு அவளையும் சேர்த்து கிளப்பிடுறான். நெக்ஸ்ட் டே ஹீரோ ஆபீஸ்ல வேலை முடியவும் வெளியில கிளம்பி வரானா. ஹீரோயின் அவங்க கிட்ட, சார் என்ன சார் வீட்டுல தான் உங்களை டிராப் பண்ணுங்கும் போது, இல்ல சைட் விசிட் போலாம் அப்படின்னு தூரமா ஒரு இடத்த சொல்றானா. இந்நேரம் போனோம்னா ஈவினிங் ரிட்டர்ன் அவருக்கு லேட் ஆயிடுமேங்க, பரவாயில்ல இன்னைக்கு அந்த சைட்டை பார்த்தாகணும் அப்படின்னு இவன் லொகேஷன் சொல்ல ஹீரோயினும் காரை டிரைவ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அந்த இடத்துக்கு இப்பதான் ஹீரோயின் முறை போறா. ஹீரோமே கார்ல உட்காந்துட்டு ஹீரோயினை பத்தி மிமியை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு
அழைச்சிட்டு வந்ததுல இவ எந்த வழியில போறானே கவனிக்கல. இவளா போக வேண்டிய ரூட்டை விட்டுட்டு வேற ஏதோ ஒரு பக்கமா போயிட்டு சார் லொகேஷன்லாம் மாறி மாறி ஜிபிஎஸ்ல காட்டுது, நான் தப்பா ட்ராக் பண்ணி வந்துட்டேனான் இருக்குன்னு பயந்துட்டே அவனை பார்க்க அவனா ரொம்ப ரிலாக்ஸ்டா சரி பரவாயில்ல விடு, அந்த ஓரமா இருக்கிற பார்க் கிட்ட காரை ஸ்டாப் பண்ணு, இங்கே கொஞ்ச நேரம் நடந்துட்டு வீட்டுக்கு போலாங்கவும் இவர் தான் இப்படி பேசுறாருங்கிற மாதிரி அதிர்ச்சியில ஹீரோயின் பாத்துட்டு இருக்க. ஹீரோவா அப்படியே அந்த ஏரியாக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிடுறான். உங்களுக்கு என் மேல கோவம் வரலையாங்க? இல்ல, இன்னைக்கு வெதர் நல்லா இருக்கு, இந்த இடமும் எனக்கு பிடிச்சிருக்கு, சோ எனக்கு உன் மேல கோவம் வரலன்னா அப்படியே அந்த இடத்த சுத்தி நடந்துட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ஏரி இருக்கு, நல்லா மரம் செடி கொடின்னு ரொம்ப அழகா இருக்கு சார். டைம் ஆயிட்டே இருக்கு பாருங்க, வெதரும் ஜில்லுன்னு ஆயிட்டு இருக்கு, உங்களுக்கு கோல்டு கிண்டு வந்துரு போதுங்கவும். எனக்கு அவ்வளவு சீக்கிரம் கோல்டு எல்லாம் வராது, உனக்கு ஜில்லுன்னு ஃபீலா இருக்குன்னா வேணா என்னோட ஓவர் கோட் கழட்டி தட்டுமான்னு அவட்ட கழட்டி கொடுத்துட்டு இவன் அந்த ஏரி பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்டோன் சேர்ல உட்காந்துட்டு வா நீயும் வந்து உட்காரு, இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்கவும். இந்த இடம் நல்லா தான் இருக்கு, ஆனா இதை விட பெட்டர் பிளேசஸ்ல நீங்க தான் பாத்துருந்துருப்பீங்களே, நீங்க டிராவல் பண்ணாத இடம் ஏதாச்சும் இருக்குமாங்க? டாரா எனக்கு டிராவலிங் பண்றதுல பிடிக்காது, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பிடிச்சவங்க கூட அப்படின்னு நான் எந்த இடத்துக்குமே இது வரைக்கும் போனது கிடையாது, நான் போனது எல்லாமே பிசினஸ் ட்ரிப் மட்டும்தான். ஏன் அப்படிங்க? யார் கூடயாச்சும் ரொம்ப தூரமா பயணம் செய்யும் போது அவங்க திடீர்னு நம்மள பாதிலே விட்டுட்டு போயிட்டா அந்த இடத்துல இருந்து எப்படி திரும்பி வர்றதுங்கிற பயம் தான். நீங்க என்ன எது கேட்டாலும் பயம் பயங்கிறீங்க? ஒரு தடவை நம்பி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூட எங்கேயாச்சும் டிராவல் போங்க, அந்த ஃபீல் உண்மையிலேயே நல்லா இருக்கும். ஆமா நல்லா தான் இருக்கும், நீ வரையா அப்படி என் கூடங்கவும். இவன் எதை மீன் பண்ணி கேட்கறான்னு தெரியாம ஹீரோயின் அவனை அதிர்ச்சியில பார்க்க ரொம்ப பர்சனலா உள்ள போறோம்னு ஹீரோ உஷாராயிட்டு, அதாவது மத்த யாரையும் நம்பி போனா என்ன பாதிலே விட்டுட்டு போயிடுவாங்கன்னு எனக்கு பயம் இருக்கு, பட் உன்னை நம்பி வந்தா என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு, அந்த தைரியத்துலதான் கேட்டேன், டிராவல் போலாமா அப்படிங்க. இப்போ திடீர்னு அவளுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிக்குது, சம்திங் கேஸ் ப்ராப்ளம் நினைக்கிறேன், அவளால நடக்க கூட முடியல. ஹீரோ வந்துட்டு கால் டாக்ஸின்னு பக்கத்துல பார்த்தா எதுவும் இல்ல சார், உங்கள்ட்ட தான் லைசன்ஸ் இருக்குல்ல, நீங்க காரை ஓட்டுங்க, கார் என்னால ஓட்ட முடியாது, எனக்கு பயமா இருக்குங்கவும். இன்னும் எத்தனை டைம் இந்த பயம்னே சொல்லிட்டு இருப்பீங்க, தயவு செஞ்சு காரை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு ஸ்டீரிங் வீல புடிங்க பிரேக்க புடிங்க அப்படின்னு இவ வயிற்று வழியில கத்தி சொல்லவும் அவளும் ரொம்ப பெயின்ல தானே அப்படி கத்துறா. அதனால இவன் பயத்தை மறந்துட்டு அவ சொல்றதை மட்டும் கேட்டுட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிடுறான். காரை ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட ஆரம்பிக்கவும் இவனாலே நம்ப முடியல, ஏன்னா சின்ன வயசுல அந்த ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு அப்புறமா இவன் காரை ஓட்டுனதே கிடையாது, டிரைவிங் லைசன்ஸ் கூட காசு கொடுத்துதான் வாங்கி வச்சிருக்கான். சோ இவ்வளவு ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்க்கவும் அவளுக்கு பெருசா எந்த பிரச்சனையும் இல்லைன்றாங்க. அவளுக்கு எதுவுமே இல்லைங்கிற சந்தோஷத்தோட இவனுக்குள்ள அந்த பயத்தை ஓவர் கம் பண்ணி வர முடிஞ்சது இல்ல, அதுக்கு காரணம் ஹீரோயின் அவன் கூட இருந்ததுதான். அவ வயிறு வலின்னு சொல்றதுக்கு முன்னாடி கூட நான் டிராவல் போறதுக்கு உன் கூட தான் ஆசைப்படுறேன், ஏன்னா உன்ன நினைக்கும் போது எனக்கு பயம் இல்லைன்னு இருப்பான். அதாவது இவ கூட இருக்கும் போது அந்த ஃபீலிங்ஸ்னால நம்ம ஏமாந்துருவோமோ என்னங்கிற பயம் இவன்ட்ட இல்லாம போகுது, அது ஒரு மாதிரி இவனுக்கு ஹாப்பியா இருக்கு. அதுக்காக இதுதான் காதல்னு உடனே அவன் பிக்ஸ் ஆயிக்கிறது இல்ல, ஆனா அவ கூட இருக்கணும்னு மட்டும் ஆசைப்படுறான். அதை எப்படி அவகிட்ட சொல்றதுன்னு தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்திலே டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. அவளை கொண்டு போய் ரெஜி வீட்டுல விட்டுட்டு இவன் நெக்ஸ்ட் டே அந்த மேல் அசிஸ்டன்ட்ட திரும்ப கூப்பிட்டு வச்சு, அன்னைக்கு உன் ஃப்ரெண்ட கிஸ் பண்ணன்னு சொன்னல, அதான் உன் ஒய்ஃப ஃப்ரெண்டா இருக்கும் போது கிஸ் பண்ண, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னல, அந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எப்படி அவகிட்ட பெர்மிஷன் கேட்ட? அதான் கிஸ் பண்ணிட்டல, கிஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2-3 நாள்ல ப்ரொபோஸ் பண்ணா உடனே மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டா, அவ்வளவுதான். நான் கேட்டா உடனே மேரேஜுக்கு ஒத்துக்குவாங்களா? உங்களுக்கு அவங்க மேல இருக்கிறது பியூர் ஃபீலிங்ஸ் லவ்னு தெரிஞ்சா கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. லவ்வா அது எனக்கு அவன் மேல இருக்காங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அதெல்லாம் எனக்கு தெரியல, ஆனா நான் ஒருத்தர்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டு அவங்க எந்த மறுப்புமே சொல்லாம அதுக்கு உடனே அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணுங்கும் போது, என்ன சார் நீங்க ஏதோ ப்ரொபோஸ் பண்ண போற மாதிரியே கேக்குறீங்க, நீ நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கவும். பொண்ணுங்களுக்கு எப்பவுமே சர்ப்ரைஸா தான் இந்த பிலிம்ல எல்லாம் வரும்ல, அந்த மாதிரி ப்ரொபோசல் சீன் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களால மறுப்பு சொல்ல முடியாது. அதே சமயம் அங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கிறதையும் உண்மையா எக்ஸ்பிரஸ் பண்ணிடுங்க, அப்பதான் உங்க ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணப்படும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு போக, ஹீரோவா வேணும்னே அன்னைக்கு நைட்டு ஹீரோயினுக்கு ஆபீஸ்ல நிறைய ஒர்க் கொடுத்துட்டு இவன் வீட்டுக்கு போய், பொதுவா இவன் டேட்டிங் போற மாதிரி இருந்தா அதுக்கு முன்னவே யாராச்சும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருவாங்க, இவன் போய் அங்க உட்காந்து தேவையில்லாத பேசி அதை கெடுத்து விட்டுட்டு வந்துருவான். கடைசி அந்த சோலோட டேட்டிங் கூட ஹீரோயின் தானே அவனுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பா. இப்ப இவனாவே யோசிச்சு பெருசாலாம் எதுவும் பண்ணல, அந்த டைனிங் டேபிள் கிச்சன் ஏரியால ஃபுல்லா கேண்டில்ஸா ஏத்தி வச்சுட்டு ஒரு கேக் வாங்கி வச்சிருந்திருக்கான். ஹீரோயின் வேலை முடிஞ்சு வரவும் வீட்டுக்குள்ள கேண்டில்ஸ் மட்டும் எரிய இவன் அவளை கூட்டு போய் டைனிங் டேபிள் உட்கார வச்சு வா கேக் சாப்பிடலாங்கும் போது அவளு ஒரு பீஸ் கேக் எடுத்து வாயில வச்சா உள்ள ரிங்கும் சேர்த்தி வருது. நல்ல வேலை முழுங்காம விட்ட குடு அப்படின்னு சொல்லிட்டு அவ கை பிடிச்சிட்டு, நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன், கல்யாணங்கிற ஆப்ஷன் வரும்போது உன்னதான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது, அதுக்காக உன்னை லவ் பண்றேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எனக்கு இன்னும் சரியா சொல்ல தெரியல. டேட்டிங் அது கூட நான் என்ன உன்னை பண்ணவே இல்லை, ஆனா நீ என் பக்கத்துல இருக்குன்னு தோணுது, நம்ம வேண்டாம் எல்லாத்தையும் ரிவர்ஸ் ஆர்டர்ல எடுத்துட்டு போய்க்கலாம், முதல்ல மேரேஜ் பண்ணிக்கலாம், அப்புறமா டேட்டிங் பண்ணலாம், அப்புறமா லவ் பண்ணலாம், அதுக்கப்புறமா அப்புறம் பாத்துக்கலாம், ஆனா இந்த எந்த ப்ராசஸ்லயுமே நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், அதே மாதிரி நீ என்னை விட்டுட்டு போகாம என் கூடயே இருப்பியான்னு கேட்க, இவன் இவ்வளவு தூரம் யோசிச்சு சொன்னதே பெரிய விஷயம் இல்ல. அதனால ஹீரோயின்
ஹீரோயினுக்கு சந்தோஷத்துல கண்ணீர்லாம் வர, அப்ப நான் இந்த ரிங்க போட்டு விட்டு வாங்கவும் அவளும் சரின்றா. நெக்ஸ்ட் டே செக்ரட்டரிஸா ஹீரோ கிட்ட வந்து, சார் நீங்க இந்த மாதிரி டேட்டிங்லாம் வேண்டாம், டைரக்டா கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க சொல்லி சித்தி கிட்ட சொல்லியிருந்தீங்கல்ல, அவங்க உங்களுக்காக ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்க, அந்த பொண்ணு பார்த்து ஒரு டைம் பேசிக்கிறீங்களாங்க? இல்ல அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல, நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு கான்பிடென்டா சொல்ல, அப்ப பொண்ணு நீங்களே பாத்துட்டீங்களா? பொண்ணும் பார்த்தாச்சு, எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி பிசினஸ்க்காக நான் கல்யாணம் பண்ண போறது இல்ல, உண்மையான கல்யாணம் பண்ண போறேன். யாரு சார் நீ ஆச்சரியமா கேட்க, இவன் அவளை பக்கத்துல கூப்பிட்டு வச்சு ரகசியம் மாதிரி டாராவத்தன்னு சொல்லவும் இவளுக்கா சந்தோஷம் தாங்கல. ஹீரோனை கூப்பிட்டு வச்சு, அப்ப நம்மளோட மிஷன் தான் இன்னும் ஆனா இருக்கு, பாஸ் ஒன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னா நம்ம அவரோட சித்தப்பா கிட்ட அந்த ப்ராப்பர்ட்டில நமக்கான ஷேர டிமாண்ட் பண்ணலாம்ல. இல்ல ஷா, நான் அதெல்லாம் விரும்பலன்னு ஹீரோயின் சொல்ல, உனக்கு தேவையில்லாம இருக்கலாம், ஆனா எனக்குன்னு நிறைய தேவைகள் இருக்கு, உன்னை பாஸ் கிட்ட கஷ்டப்பட்டு ட்ரைனிங் பண்ணி அனுப்பிச்சு வச்சது யாரு? நான் தானே. அப்ப எனக்கும் இதுல பெனிஃபிட்ஸ் வேணும், நீ ஒண்ணு கவலைப்படாத, உன் சம்பந்தமான விஷயத்தெல்லாம் நான் பாஸ் கிட்ட சொல்ல மாட்டேன், இதை யார்கிட்ட டீல் பண்ணணுமோ அவங்கள்ட்ட டைரக்டா டீல் பண்ணிக்கிறேன்னு சித்தப்பா கிட்ட வந்து, பாஸ் கல்யாணம் பண்ணிக்க போறது டாரா தான், அப்போ நீங்க ஆரம்பத்துல போட்ட பிளான் தான் சக்சஸ் ஆயிருக்கு, அதுக்கு உதவி புரிஞ்ச எனக்கும் ஷேர் வேணுங்கவும் சித்தப்பா ஒரு செகண்ட் ஜர்க் ஆயிடுறாரு. இருந்தாலும் இவ பங்கு குடுக்கறதுக்கும் தயாரா இருக்காரு. எந்த காலத்துலயும் இந்த உண்மை நம்ம 3 பேரை தவிர்த்து மாயனுக்கு தெரிஞ்சிடவே கூடாது, அப்படி தெரிஞ்சா அவன் இந்த கல்யாணத்தையும் கேன்சல் பண்ணிடுவான், சொத்தும் யாருக்கும் கிடைக்காம போயிடுங்கிறாரு. ஹீரோயின்குள்ளயும் இதே பயம் இருக்கு. ஹீரோவை செடியூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணணுங்கிறது இவங்க 3 பேரை தவிர்த்து தெரிஞ்சது வேற யாருக்குன்னா அந்த கடன்காரங்களுக்கு தானே. அதனால அவனை தேடி போறா. அவனும் ரெஜியும் ஒன்னாதான் இருப்பாங்க. நீங்க சொன்னபடி நான் அங்க செடியூஸ் பண்றதுக்காக தான் போனேன், இப்ப அவரை நான் உண்மையிலேயே லவ் பண்றேன், நாங்க கல்யாணமும் பண்ணிக்க போறோம், தயவு செஞ்சு இது எந்த காலத்திலயும் அவர்கிட்ட சொல்லிடாதீங்க, அப்படி சொன்னீங்கன்னா அவர் உடஞ்சு போயிடுவாருங்கவும், அப்ப இந்த கல்யாணம் ரியலா நடக்க போதான்னு அவனே ஆச்சரியப்பட, ரெஜி இருந்துட்டு அவ என்ன கேட்டா நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த ரகசியம் நமக்குள்ளேயே இருக்கணுங்கிற, அது புரியுதாங்கவும், கண்டிப்பா நாங்க இதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு அவனும் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறான். நெக்ஸ்ட் டே ஹீரோ லஞ்ச் டைம்ல ஒரு புக்கை ஹீரோயின் கையில கொடுத்து திருப்பி பாருங்க போது அதுல நிறைய இன்டீரியர் டிசைன் இருக்கு. என்ன இதெல்லாம் டாப் மோஸ்ட் டிசைனர்ஸ் பண்ணது, இதுல உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்ல, அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வீடை ரெனோவேட் பண்ணிக்கலாம், வீடை ரெனோவேட் பண்ணதும் கல்யாணம் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா ஹனிமூன் உடனே போக முடியாது, கரண்ட் ப்ராஜெக்ட முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா உன் கூட நீ சொன்ன அந்த டிராவல் என்ஜாய் பண்றதுக்கு நான் வருவேன், இவ்வளவுதான் எனக்கு கல்யாணத்தை பத்தி ஐடியா இருக்கு, உனக்கு வேற எதுவும் இருந்துச்சுன்னா உன்னோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்க. என்ன நீங்க ப்ரொபோசல் தான் ஒரு மாதிரி பண்ணீங்கன்னா இப்ப பேசுறதெல்லாம் ஏதோ மீட்டிங்ல பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, இல்ல பொதுவா பொண்ணுங்க இதுதான் ஆசைப்படுவாங்கன்னு என்னோட அசிஸ்டன்ட் சொன்னாங்க, ஆனா எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் வேற மாதிரி எல்லாமே இருக்குன்னு ஆசைப்படுறேன். வேற மாதிரினா நம்ம வீட்டுக்கு பெருசாலாம் இன்டீரியர் டிசைனர் வேண்டாம், நம்மளுக்கு எது வேணுங்கிறத நீங்களும் நானும் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கினோம்னாவே நல்லா இருக்கும்னு அன்னைக்கு ஈவினிங் ஹீரோவை ஷோரூம் கூட்டிட்டு போய் அவங்களா பார்த்து பேரம் பேசி சோஃபா சேரு கட்லுன்னு எல்லாத்துலயும் உட்கார்ந்து பார்த்து ஒரு நார்மலா மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அது அத்தனை இவங்க பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டு வராங்க. இவங்க பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வரைக்கும் லேட் ஆயிடுதா. ஹீரோ அப்படியே டயர்டா ஹீரோயின் மேல சாஞ்சிட்டு, நீயே சித்தி சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், ஒருத்தர் கூட நம்ம சேர்ந்து வாழும் போது ஒரு வார்ம் ஃபீலிங் கிடைக்கும் நாங்கல்ல, அது எனக்கு உங்ககிட்ட இருந்து நிறையவே கிடைக்குது. இன்னைக்கு ஈவினிங் ஃபுல்லா நான் வேற ஒரு ஆளா ஃபீல் பண்ணேன், உனக்கு எப்படி இருந்துச்சுங்க? இப்படி எல்லாம் என் ஹஸ்பண்ட் கூட இருக்கணுங்கிற மாதிரி எனக்கு ஆசைகள் இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேறும் போது எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. அப்புறம் உங்களுக்கு வேற என்னென்ன ஃபீல்லாம் வருதுங்க? வேற அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்கவும், எதுவா இருந்தாலும் நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணலாங்கவும், அவன் அப்படியே கிஸ் பண்றதுக்காக பக்கத்துல வர ஹீரோனா எழுந்திரிக்க போகவும் இவன் டக்குன்னு அவளை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். பதிலுக்கு அவளும் கிஸ் பண்ண அப்படியே ரொமான்டிக்கா போயிட்டு இருக்கு. அப்புறம் ஹீரோ இந்த மாதிரி ஹீரோனை கல்யாணம் பண்ணிக்க போற விஷயத்த மிம்மியை கூப்பிட்டு சொல்ல, நான் ஆரம்பத்துல இருந்தே நினைச்சேன் இது இப்படிதான் முடியும்னு, அப்ப நீங்க டாராவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு சொல்லியிருந்தா நான் மேபி அக்செப்ட் பண்ணாம இருந்திருக்கலாம், இப்போ நீங்க இவ்வளவு சந்தோஷமா உங்க கல்யாண விஷயத்தை என்கிட்ட வந்து சொல்லும் போது நானும் ஹாப்பி தான் அப்படின்னு மனசார அவனை விஷ் பண்றா. அப்படி இந்த விஷயத்த வந்து கிம்சன் கிட்ட சொல்ல, என்ன திடீர்னு கல்யாணம்? அதான் அவரோட புது ப்ராஜெக்ட்ல ஒரு பினான்சியல் ப்ராப்ளம் இருக்கனால அவங்களோட பாட்டியோட சொத்துக்காக கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சிருந்திருக்காரு. என்ன சொத்து என்ன ஏதுன்னு கேட்கும் போதுதான் அது ஏதோ 15 மில்லியன் 20 மில்லியன் சொத்துன்னு தெரிய வர, இவன் அப்படியே நைஸா அவகிட்ட விஷயத்த கறந்துட்டு ஹீரோட எதிரி அந்த ஷேர் ஹோல்டர் பண்ணல அவனுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி வேற வகையில மாயனுக்கு பணம் வர போதுங்கிறாங்க, அந்த சொத்து விஷயத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமாங்கவும், தெரியும், கல்யாணம் நடந்ததானே சொத்து அவன் கைக்கு வரும், நடக்காத மாதிரி நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு அவரும் இவனும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்றாங்க. அதுபடி ஒரு டிடெக்டிவ் வச்சு ஹீரோயின் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணும் போது அவ எதுக்காக ஹீரோவை நெருங்கினாங்கிறது கிம்சனுக்கு தெரிய வந்துருது. இதை சரியான நேரத்துல பயன்படுத்திக்கலான்னு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் பத்திரப்படுத்தி வச்சுக்கிறான். அடுத்து ஹீரோவும் ஹீரோயினும் அவளோட அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்க அவரால் நம்பவே முடியல, எவ்வளவு பெரிய இன்வெஸ்டர் அவர் தன்னோட மாப்பிளையா வர போறாரா, உண்மையிலே இவரு தான் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறாரா, இது எதுவும் விளையாட்டு கிடையாதுங்கிற மாதிரி நம்பிக்கை இல்லாம தான் முதல்ல இருப்பாரு. ஆனா ஹீரோ கிட்ட இருந்து ஒரு சின்சியரான ரெக்வெஸ்ட் வரவும் அவருமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, ரெண்டு பேரையும் பிளஸ் பண்ணிடுறாரு. ஹீரோயின் சைடு சொன்னதுக்கு அப்புறமா அடுத்து ஹீரோ சைடு உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தானே இதை தெரிவிக்கணும். சித்தி சித்தப்பா இன்டெக் 3 பேரையும் கூப்பிட்டு வச்சு ஹீரோ தான் கல்யாணம் பண்ணிக்க போறதா ஹீரோயின் அபிஷியலா இன்ட்ரோடியூஸ் பண்ண, சித்தப்பாக்கு பெருசா எந்த அதிர்ச்சி இல்லை, ஏன்னா ஆல்ரெடி செக்ரட்டரிஸா உண்மையை சொல்லியாச்சு இல்ல. சித்திக்கு ஆல்ரெடி ஹீரோனை ரொம்ப பிடிக்கும்,
அதனால அவங்களுமே ஹாப்பி. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குலாம் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஹீரோ ஹீரோயின் விட்னஸ் கையெழுத்து போடுறதுக்கு 2 பேர் அந்த அளவுக்கு தான் சிம்பிளா மேரேஜ் பண்ணிக்க போறாங்க. ஹீரோயின் அவளுக்கான வெட்டிங் கவுன் போட்டு மேரேஜுக்காக ரெடியா இருக்க. ஹீரோமே ஒரு வேலை விஷயமா ஆபீஸ்க்கு வந்திருந்திருப்பான். அது முடிச்சிட்டு கல்யாணத்துக்கு ஹீரோயினை பிக்கப் பண்ணிக்கிறதா பிளான். அப்ப மிமி அவனை பதட்டமா தேடி வரா. மிமி, நான் தான் சொல்லியிருந்தேன் என் கல்யாணத்துக்கு நான் பெருசா யாரையும் கூப்பிட போறது இல்லன்னு, நீ எதுக்கு வந்தங்க? இல்ல இந்த கல்யாணம் நடக்க கூடாது, இந்த கல்யாணம் நடந்தா நீங்க ஏமாந்ததா ஃபீல் பண்ணுவீங்கவும் புரியுற மாதிரி சொல்லுங்கவும். இந்த கிம்சன் தான் நேரம் பார்த்து அவன் ஹீரோயின் பத்தி சேகரிச்ச இன்ஃபர்மேஷனை மிமி கிட்ட சொல்லியிருந்திருக்கான். எப்படி மிமி ஹீரோ மேல உள்ள பாஸ்ட்ல கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டான்னு. அதுபடியே இங்க வந்து மிமி எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லவும், சரி நீ போ நான் பாத்துக்கிறேங்கிறான். உப்பா இந்த கல்யாணம் நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி கோமா சொல்லிட்டு ஹீரோயினை தேடி வரான். மயன், இந்த ட்ரெஸ்ல நான் அழகா இருக்கானான்னு கேட்க, நல்லா இல்ல, சுத்தமா நல்லா இல்ல, எனக்கு பிடிக்கல, எனக்கு நீ வேண்டாம், அதாவது இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறான். பெருசா மனசு உடஞ்சு போயிட்டான் தான் நினைக்கிறேன். அவன் பேசின பேச்சிலேயே ஹீரோனுக்கு தெரிஞ்சு போயிடுது ஏதோ உண்மையை கண்டுபிடிச்சிட்டான்னு. அதுக்கு தகுந்தாப்புல நெக்ஸ்ட் டே ஆபீஸ்ல சித்தப்பா செக்ரட்டரிஸா ஹீரோயின் 3 பேரையும் கூப்பிட்டு உட்கார வைக்கிறான். இதுதானே நடந்திருக்குன்னு அவன் கேட்கவும் சித்தப்பாவும், ஆமாப்பா இதெல்லாம் நடந்துச்சு, சொத்துக்காக தான் நான் பண்ணினேன், ஆனா இப்ப பாரு நான் அரேஞ்ச் பண்ண பொண்ணையும் உனக்கு பிடிச்சு போயிருச்சு, எல்லாமே நாங்க ஆசைப்பட்ட மாதிரியும் நடந்துருச்சு, நீ ஆசைப்பட்ட மாதிரியும் நடந்துருச்சு, இதனாலதான் சித்தப்பா எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கல. இதுவே சித்தியா இருந்தா அவங்க எது பண்ண போறாங்களோ அதை வெளிப்படையா சொல்லிடுவாங்க, அவங்களுக்கு எது வேணுமோ அதையும் வெளிப்படையா கேட்டுருவாங்க. நீங்க அமைதியா இருந்துட்டு பின்னாடியே என்னை ஏமாத்துறதுக்கும் சதி செஞ்சிருக்கீங்கல்ல, என்னை ஏமாத்துறவங்களை எல்லாம் நான் சும்மா விட மாட்டேன்னு தெரியும்ல அப்படின்னு சித்தப்பா கிட்ட, இந்த சொத்துக்காக தானே நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இவ்வளவு நாடகம் பண்ணீங்க, இனிமே நான் கல்யாணமே பண்ணிக்க போறது இல்ல, நீங்க கிளம்பலான்றான். செக்ரட்டரிஸா கிட்ட, நான் உங்களை வேலையை விட்டு தூக்கணுமா இல்ல நீங்களே ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துறீங்களாங்க, நானே எழுதி கொடுத்துறேன் சாருன்னு அவளும் எழுந்து போயிடுறா. ஹீரோயின் கிட்ட மட்டும் எதுவுமே கேட்கலையா அவளா? அங்கேயே உட்காந்து கொஞ்ச நேரமா ஹீரோவே பாத்துட்டு இருக்க. அவன் வேற எங்கேயோ பாத்துட்டு இருக்கவும் எதுக்கு பிரச்சனைன்னு இவ அமைதியா எழுந்திருக்கவும், ஒரு நிமிஷம் தேங்க்ஸ்ங்கிறான். எதுக்குங்கிற மாதிரி அவ திரும்பி பார்க்க, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே பணத்துக்காக மட்டும்தான் நம்ம கூட இருக்குங்கிறத திரும்ப ஒரு முறை எனக்கு நிரூபிச்சு காட்டியிருக்க. எந்த பயம் உன்னால போனுச்சுன்னு நினைச்சனோ அந்த பயம் எனக்கு திரும்பி வராத அளவுக்கு நல்ல பாடமா கத்து கொடுத்துருக்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நீ போலான்றான். நெக்ஸ்ட் சீன்ல செக்ரட்டரிஸா ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டு இருக்க. இந்த கோடி வந்து, ஏன் திடீர்னு வேலையை விட்டு நிக்கிறீங்க, என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு கேட்க, இனிமே இங்க வேலை செய்யறதுனால எதுவும் பிரயோஜனம் இல்ல, அதான் கிளம்பிட்டேன், நான் என் அண்ணா கூடவே இருக்கணுங்கிறதுக்காக தான் இங்க வேலைக்கு வந்தேன், அப்புறம் நீங்க வேலை கத்து கொடுத்தீங்கிறதுக்காக தான் இந்த ரூம் சர்வீஸ் வேலையை கூட செஞ்சிட்டு இருக்கேன், உங்களை இனிமே நான் தினமும் பார்க்காம எப்படி இருக்க போறேன், அடுத்து எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறீங்களோ அந்த கம்பெனி டீடைல்ஸ் கொஞ்சம் கால் பண்ணி சொல்றீங்களா, எனக்கு தோணும் முதல்ல உங்களை வந்து பாத்துக்குவேங்க, அண்ணங்காரன் முழு லூசா இருந்தா இவன் அரை லூசா இருக்கானேன்னு செக்ரட்டரிஸா உச்சி கொட்டிட்டு அவனை பரிதாபமா பாத்துட்டு இருக்க. இந்த மாதிரி ஹீரோ கல்யாணத்தை நிப்பாட்டிட்டான்னு தெரிஞ்சு சித்தியும் அப்பதான் ஓடி வராங்க. அவங்க கண்ணுல இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்க பாத்துட்டு, என்னடா அண்ணன் கூட வேலையில இருக்கேன்னு அவன் உனக்கு இந்த வேலையை தான் கொடுத்தானா, இது என்கிட்ட நீ இத்தனை நாள் சொல்லாம இருந்துட்டியேன்னு அவங்க அவனை போட்டு அடிக்க, சாசா என்ன காப்பாத்துங்கன்னு இவன் செக்ரட்டரி பின்னாடி போய் மறைஞ்சுக்க, டேய் என்னடா அவ பின்னாடி போய் மறைஞ்சுக்கிற, உனக்கு அறிவே இல்லையாடான்னு அவங்க அவன் கையை பிடிச்சாங்கன்னு தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. செக்ரட்டரி சாவா சரியான கோமாளி குடும்பம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு அங்க வந்து போயிடுறா. ஹீரோனோட அப்பாவும் விஷயம் தெரிஞ்சு அவளுக்காக மன்னிப்பு கேட்கறதுக்காக ஹீரோ தேடி போக, அதாவது ஆரம்பத்துல இருந்து அவ லைஃப்ல என்ன நடந்துச்சு, எதனால அவ இந்த பிளான் உடன்பட்டான்னு எல்லாத்தையுமே அவர் சொல்றாரு. முன்னிருந்த ஹீரோவா இருந்தா இதெல்லாம் நின்னு கூட கேட்டு இருந்திருக்க மாட்டான். ஆனா இப்ப எல்லாத்தையும் கேட்டுட்டு, நீங்க உங்க பொண்ணு எல்லாம் என்ன ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு புரியுது, ஆனா அவளை மன்னிக்கிற மனநிலையில நான் இல்லங்கிறான். ஹீரோட நிலைமை சொல்ற மாதிரியே இல்ல, அவ ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டா. கையில வேற அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டு போட்டு விட்ட ரிங் இருக்கா, அதை பார்க்க உறுத்தலா இருக்கு, அதுவும் அது காஸ்ட்லியான ரிங்கு, அதை இப்ப வச்சுக்கிறதுக்கும் அவளுக்கு தோணல, ஏன்னா பணத்துக்காக தான் இந்த கல்யாணங்கிற மாதிரி அவன் பிக்ஸ் ஆயிட்டான். இப்ப இந்த மோதிரமும் இருந்துச்சுன்னா அது சரியா இருக்காதுன்னு அவன்கிட்ட ரிட்டர்ன் பண்றதுக்காக அவனை உடனே தேடி போறா. அந்த சாக்கிலேச்சு அவனை பாக்கலான்னு தான் கிளம்பி போறாளாட்டு இருக்கு. எப்போ ஹீரோயின் தானே ட்ரிங்க்ஸ் பண்ணுவா, இன்னைக்கு டைனிங் ஹால்ல உட்காந்து ஹீரோ குடிச்சிட்டு இருக்கவும், சாரி உங்களோட பெர்மிஷன் இல்லாம நான் இந்நேரத்துல வந்திருக்க கூடாதுதான், இனிமே வர முடியாது, நான் வீட்டோட பாஸ்கோட சேஞ்ச் பண்ணிடுவேங்க, அது எனக்கு தெரியும், அதனாலதான் அதுக்கு முன்னாடியே இதை ரிட்டர்ன் பண்ணிட்டு போலான்னு வந்தேன்னு அவர் ரிங்க கழட்டி நீட்ட, ஓ இது நான் உனக்கு கல்யாணத்துக்குன்னு கேட்டு மாட்டி விட்ட ரிங்குங்கனால இதை ரிட்டர்ன் பண்ண வந்தியா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரிங்க்கு இப்ப எந்த மீனிங்குமே இல்ல, சோ இத்தனால ஃபீலிங்ஸ் இருக்கு, லவ் இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதான் லைஃப்னு எனக்கு ஒரு கனவு உலகத்தை சுத்தி கூட்டு போய் காட்டினேன்ல, அதுக்கு நான் கொடுக்குற பரிசா வச்சுக்கோ, பின்னாடி உனக்கு செலவுக்கு தேவைப்படுச்சுன்னா நீ வித்துக்க கூட செஞ்சுக்கலாம், நான் உன் மேல கேஸ் எல்லாம் போட மாட்டேன்னு அவன் எழுந்திருக்கவும், சாரி நான் உங்களை ஏமாத்தணும்னு இதெல்லாம் பண்ணல, அதாவது உங்களை ஏமாத்துறதுக்காக தான் இங்க வந்தேன், ஆனா எனக்கு உங்க மேல உள்ள ஃபீலிங்ஸ் எல்லாமே உண்மை, நீங்க கனவுன்னு சொன்னீங்கல்ல அது எதுவுமே கனவு கிடையாது, நான் காட்டின நிஜம்தாங்க, சோ இப்ப என்ன பண்ணணுங்கிற, நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு சொல்லி உன்னை மன்னிச்சுட்டு அப்படியே கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறியா இல்ல கட்டி பிடிச்சுக்கணுங்கிறியா, இல்ல இதுக்கு மேல நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படல, என் ஃபீலிங்ஸ் உங்கள்ட்ட திணிக்கணும்னு நினைக்கல, ஆனா இதை ஒரு காரணமா எடுத்துட்டு நீங்க திரும்பவும் உங்களோட அந்த தனிமையான உலகத்துக்குள்ள போக கூடாதுன்னு நினைக்கிறேன், இந்த கல்யாணம் நின்னதுனால நான் ஏமாந்து வருத்தப்படுறதை விட என்னால ஏமாற்றப்பட்டதுனால நீங்க எந்த அளவுக்கு வருத்தப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்,
அந்த அளவுக்கு நான் உங்க ஃபீலிங்ஸோட கனெக்ட் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ரிங்க டேபிள்லயே வச்சுட்டு அங்க இருந்து போயிடுறா. இவனுக்கும் அவளோட நிலைமையெல்லாம் புரியுது, இருந்தாலும் முன்னே அவனுக்குள்ள இருந்து ஒரு பயம் இருந்துச்சு. அது இவளாலதான் போனுச்சுன்னு நினைச்சான். இப்ப அந்த பயம் அவ பண்ண செயலாலேயே அதிகமாயிருச்சு. அதனாலதான் அவ கூட கனெக்ட் ஆகிறதுக்கும் அவளை மன்னிக்கிறதுக்கும் தயக்கம் காட்டுறான். ஹீரோனுக்கா நல்லா புரிஞ்சு போயிருச்சு, இனிமே ஹீரோ அவனோட லைஃப்ல தன்னை சேர்த்திக்க மாட்டான்னு. கடைசி அவனோட அம்மாவை பார்த்துட்டு போயிடலாங்கிறதுக்காக அவங்க தங்கி இருக்கிற ஓல்டேஜ் ஹோமுக்கு போக அவங்களுமே இப்ப கொஞ்சம் உடம்புக்கு முடியாம தான் இருக்காங்க. எப்போ அவங்க அம்மா குழந்தை மாதிரி துருத்துருன்னு இருப்பாங்க, அப்படி இல்லாம அவங்க ரொம்ப சோர்வா இருக்கவும் இவ பக்கத்துல இருந்து அவங்களை நைட் ஃபுல்லா கவனிச்சுக்கிறா. அடுத்த நாள் காலையில அம்மாக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லைங்கிற விஷயத்த ஓல்டேஜ் ஹோம்ல இருந்து ஹீரோக்கு சொல்லவும் அவனும் அங்க வரானா. வந்தவன் ஹீரோயின் அங்க பாக்க அவளை தரன்னு வெளியில இழுத்துட்டு வந்து, என்ன ஏமாத்தினப்பதான் உனக்கு கில்ட்டி ஃபீலிங் வரல, ஆனா எங்க அம்மா அவங்க சுயநினைவுலே இல்ல, அவங்கள்ட்ட கூட எப்படி உன்னால ஏமாத்தி நடிக்க முடிஞ்சது? இல்லம்மா, ஏன் நான் நடிக்கிறதுக்காக தான் அம்மா பார்க்க போனேன், ஆனா அவங்க மேல நான் காட்டினது எல்லாமே உண்மையான அன்பு. எப்படி ஏன் மேல காட்டினியா அதே மாதிரியா? போதும், ரொம்ப நடிக்காதீங்க தாரா, பார்க்க அசிங்கமா இருக்கு, இனிமே எங்க அம்மாவையும் பார்க்க வராதிங்க, எனக்கு பிடிக்கலன்றான். அவளும் பாவம் அழுதுட்டே கிளம்பி போயிடுறா. மிமி இருக்கால எதிர்ச்சியா கிம்சனோட சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணி பாக்குறா. அதுல அவனோட தங்கச்சி பத்தின டீடைல்ஸ், ஹீரோ தான் அந்த ஆக்சிடென்ட் பண்ணாங்கிற கேஸ், ரீசெண்டா ஹீரோட கல்யாணத்தை நிப்பாட்டுற வரைக்கும் எல்லாத்தையுமே சேகரிச்சு வச்சிருக்கான். அதெல்லாம் பார்க்கவும் அதிர்ச்சியாயி, என்ன பண்ணிருக்கீங்க? உங்க தங்கச்சிய மாயன் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாருங்கிறதுக்காக தான் அவரோட பொய்யான தங்கச்சிய என்ன நடிக்க வச்சிருந்திருக்கீங்க. அந்த உண்மை ஒரு நாள் அவருக்கு தெரிய வரும்போது அவர் எமோஷனலா வீக் ஆகும்னு நினைச்சிருக்கீங்க. ஏன் மூலமாவே அவரோட பிசினஸ்குள்ள நுழைஞ்சு அவரோட சேர்மன் போஸ்டுக்கே பிரச்சனை கொடுத்திருக்கீங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்னு மாயன் உப்பா முன்னாடி போய் நின்னவங்க எல்லாம் நீங்க அரேஞ்ச் பண்ண ஆட்கள் தானா? ரீசெண்டா அவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல பிரச்சனை வரணுங்கிறதுக்காக இந்த கல்யாணத்தை முத கொண்டு என்ன வச்சு நிப்பாட்டி இருக்கீங்க. கடைசியில ஒப்பாவை ஏமாத்தின அத்தனை பழியும் ஏன் மேலதான் விழுக போகுது. டாரா தான் ஒப்பாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ண போறான்னு நினைச்சு அவசர அவசரமா அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு வந்தேன். ஆனா அவளை விட என்ன நம்பினதுனாலதான் ஒப்பா பெருசா உடைய போறாருங்கவும். மிமி, உனக்கு என்ன பைத்தியமா? நீ அவனோட தங்கச்சியா நடிக்க போன, நீ அவனோட தங்கச்சி கிடையாது. இதோ நீ இப்ப என்கிட்ட பேசின கொஞ்ச நேரத்திலேயே எத்தனை முறை அவனை ஒப்பா ஒப்பான்னு கூப்பிட்டேன்னு தெரியுமா? ஆனா அவன் ஒன்னும் உன்னோட ஒப்பா கிடையாது. நீ அந்த சிஸ்டம்ல பார்த்தது எல்லாமே உண்மைதான். நீ நல்லா யோசிச்சு பாரு, என்னோட லவ்வரை நீ ஏன் சைட்ல தான் நிக்கணும். நீ எதுக்கு அவனுக்காக யோசிக்கிறங்க? என் மேல உண்மையா யாரு பாசம் வச்சாங்களோ அவங்க சைட்ல தான் நான் யோசிக்க முடியும். இந்த உண்மையை முதல்லயே சொல்லி நீங்க என்ன அப்ரோச் பண்ணிருந்தீங்கன்னா நான் உங்க சைட்ல நின்று இருந்திருக்கலாம், உங்களை பத்தி யோசிச்சிருந்திருக்கலாம். ஆனா எதையுமே தெரியாம உங்க பிளானுக்கு மட்டும் என்ன பயன்படுத்திருக்கீங்க. இதுக்கு நான் தொண போக மாட்டேன்னு அவ ஹீரோவை தேடி வர, அதே சமயத்துல ஹீரோட டேபிள்ல ஹீரோயின் லாஸ்ட் ஒரு ஃபைல சப்மிட் பண்ணியிருந்திருப்பா. அதை திறந்து பார்த்தா கிம்சனோட தங்கச்சியை தான் இவன் சின்ன வயசுல ஆக்சிடென்ட் பண்ண இன்ஃபர்மேஷனை ஹீரோயின் முன்னவே சந்தேகப்பட்டிருந்திருப்பா. அப்புறமா சித்தி மூலமா அவளுக்கு மாயன் ஆக்சிடென்ட் பண்ண பொண்ணு இறக்கல, அவ கோமால இருந்தான்னு சொல்லியிருந்திருப்பாங்களா. எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி இவ கண்டுபிடிச்சு கிம்சன் கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணுங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை கொடுத்துட்டு போயிருக்க. அப்பதான் தயங்கி மிமி உள்ள நுழைறா. அவகிட்ட இந்த ஃபைல காட்டி இதுல இருக்கிறதெல்லாம் உண்மையான்னு கேட்கவும், ஆமா இதுல இருக்கிறதெல்லாம் உண்மைதான், அது போக இன்னும் நிறைய உண்மைகளை நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியிருக்குன்னு நான் உங்க கசின் இல்லன்னு ஒத்துக்கிறா. அப்ப இதெல்லாம் நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன்னா நீங்க கிம்சனால பாதிக்கப்பட்ட கூடாதுன்னு தான் அப்படின்னு அவனுக்காக யோசிச்சு பேசிக்கிட்டு இருக்க. ஆனா ஹீரோக்கு என்ன தோணுதுன்னா, கடைசியில இவளும் கூட நம்மள ஏமாத்திருந்திருக்காளா? யார்கிட்டயுமே ஏமாறல, என்னை யாரும் ஏமாத்த முடியாதுன்னு ஆரம்பத்தெல்லாம் தெனாவட்டா இருந்தவன் கடைசியில ஒரு கசின் ஒரு லவர்னு ஃபீலிங்ஸே வேண்டான்னு இருந்தவன ஃபீலிங்ஸை வச்சே எல்லாரும் ஏமாத்தி இருந்திருக்காங்க. அததான் அவனால ஏத்துக்க முடியல. கிம்சனை கூட மன்னிச்சிருவான்னு இருக்கு. அடுத்து பாவம் இவனுக்கு என்ன பண்றன்னு கூட தெரியல. அதனால ஹீரோனியை தான் தேடி வரான். அவளா எதுவுமே சொல்லாம அவனை பாத்துட்டு இருக்க. நான் நினைச்சேன் நீ மட்டும்தான் எனக்கு லெசன் கொடுத்தேன்னு, ஆனா மிமியை கூட எனக்கு ஒரு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டு போயிருக்கா அப்படின்னு அவ விஷயத்த சொல்லிட்டு நான் கிளம்புறேங்கிறானா. ஹீரோனா ஓடி வந்து அவனை ஹக் பண்ணிட்டு, தேங்க்ஸ் என்னை தேடி வந்து உங்க மனசுல உள்ளது சொன்னதுக்கு. உன்ன மாதிரி நீங்க ஏமாந்தத மனசுக்குள்ளேயே வச்சு தனிமையா இருக்குன்னு நினைக்காம என்னை தேடி வந்தீங்கல்ல. இந்த மாதிரி நீங்க என்ன எப்ப வேண்டாலும் தேடி வரலாம். உங்களுக்கு என் மேல வெறுப்பே இருந்தாலும் அதை நீங்க வெளிப்படையா காட்டிட்டு போலாம். அதுவே எனக்கு போதும், வேற எதுவும் நான் உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு இவ அழுதுட்டு இன்னும் டைட்டா அவனை ஹக் பண்ணிக்க அவன் எதுவுமே சொல்லாம அவ கையை மட்டும் எடுத்து விட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். நெக்ஸ்ட் ஹீரோ கிம்சனோட தங்கச்சியை பாக்குறதுக்காக போறான். அந்த நேரத்துல கிம்சனுமே வரான். உங்களுக்கு எல்லா உண்மையுமே மிமி மூலமா தெரிஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியும். இந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு நிலைமையில பாக்கவும் நீங்க எனக்குன்னு சுத்தி செஞ்ச சதி வேலையெல்லாம் அவ்வளவு ஒன்னும் பெரிய விஷயமா எனக்கு தெரியல. ஆனா நான் எந்த குற்ற உணர்ச்சியுமே இல்லாம உங்க தங்கச்சிக்கு இப்படி பண்ணிட்டு நான் தப்பிச்சதா நினைச்சுக்காதீங்க. நான் அந்த டிராமால இருந்து ரொம்ப நாள் வெளியில வராம இருந்தேன். என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நான் ஆக்சிடென்ட் பண்ண பொண்ணு இறந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஆனா அந்த பொண்ணு இப்படி ஒரு நிலைமையில இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஒருவேளை உங்களுக்கு உண்மை முதல்லயே தெரிஞ்சிருந்தா மட்டும் என்ன மாயன் உங்களால பண்ணியிருந்திருக்க முடியும்? என் தங்கச்சி கோமால இருந்து எழுச்சிருப்பாளா? இது அவளுக்கான லைஃப் லாங் தண்டனையா தானே நீங்க கொடுத்திருந்திருக்கீங்க. பதிலுக்கு உங்களுக்கு என்ன கிடைச்சதுங்கும் போது அப்ப என்ன சுத்தி நான் கசின் நினைச்சிட்டு இருந்தவ, நான் லவ் பண்ணணும்னு நினைச்ச பொண்ணு, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச பொண்ணு, என் இருக்கிற இந்த சேர்மன் பதவி, இது மூணும் போனாதான் அதுக்கான சரியான தண்டனையா இருக்கும்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அது மூணையுமே நான் இழக்கிறதுக்கு தயாரா இருக்கேங்கிறான். இவன் இப்படி சடார்னு ஒத்துக்குவான்னு கிம்சனே எதிர்பார்க்கல. அடுத்து இந்த கிம்சன் மிமியை தேடி போறான். நீ இனிமே ரொம்ப குற்ற உணர்ச்சியில இருக்க வேண்டாம், நான் எதுக்காக மாயனோட லைஃப்ல நுழைஞ்சேங்கிறத நானே சொல்லிட்டேங்கவும், அப்ப உங்க பிளான் எல்லாம் இதோட முடிச்சுக்க போறீங்களாங்க? கிடையாது, மாயன் அவனுக்கு
அந்த தண்டனை அவனை ஏத்துக்கிறேன்ட்டான். நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்லணும். என்ன உண்மை? நீதான் மாயனோட உண்மையான தங்கச்சி. நீங்க பொய் தானே சொல்றீங்க? இல்ல, நீதான் அவனோட உண்மையான கசின். அப்ப நீங்க ஃபாரின்ல இருந்து ஒரு பொண்ணு வந்திருக்கா, அந்த பொண்ணுதான் மாயனோட கசின். மாயனை தேடுறதுக்காக தான் அவன் வந்திருக்கா. நீங்க அது சும்மா உன்னை பயம் கொடுத்ததுக்காக நான் ஏற்பாடு பண்ண ஆளு. அப்பதான் நீ இந்த பிளான்ல இருந்து விலகி போக மாட்ட, இன்னும் இதுக்குள்ளே இருப்பேங்கிறதுக்காக நான் கொண்டு வந்த பொண்ணு. உனக்கு விருப்பம்னா நீ இப்பவே கூட நீதான் உண்மையான கசின்னு மாயன் கிட்ட போய் சொல்லிக்கலாங்க. உன்னை ஹீரோட பொய்யான கசினா இருந்தப்ப கூட இவன் சந்தோஷமா இருந்தா, இப்ப உண்மையான கசின் சொன்னதுக்கு அப்புறமா இவளால அந்த அளவுக்கு சந்தோஷமும் பட முடியல. நான் இந்த உண்மைய மாயன் கிட்ட சொல்ல போறதும் இல்லங்கிறா. ஏன் அவன் கேக்குறதுக்கு நான் இத்தனை நாளா பொய்யாதான் நடிச்சிட்டு இருந்தேங்கிறத ஒப்பாவால ஏத்துக்க முடியும். ஆனா அவரோட உண்மையான கசின் பொய்யா நடிச்சிட்டு இருந்தத அவரால் ஏத்துக்க முடியாது. நான் நடிக்க வந்தவ தானே, அப்படியாவே இருந்துக்கிறேங்கிறா. நீ நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கியாங்க? அவ்வளவு ஆமா, எனக்கு உங்க மேலயும் கூட கோவம் இல்ல, எனக்கு இங்க இருக்கே பிடிக்கல, நான் சீக்கிரமே ஃபாரின் போறேங்கிறா. இங்க ஹீரோ ஹீரோயினை தேடி வந்து நீ கிம்சன் பத்தியும் கிம்சன் தங்கச்சி பத்தியும் அனுப்பிச்சு வச்சிருந்த இன்ஃபர்மேஷனை பார்த்தேன். என்னன்னு தெரியல, காளிடப்பா என்கிட்ட வந்து நிறைய எமோஷன்ஸ் கொட்டிட்டு போயிருச்சாட்டு இருக்கு. இப்ப எல்லாரோட எமோஷன்ஸ் என்னால புரிஞ்சுக்க முடியுது. என்னை ஏமாத்தினவங்க மேல கூட எனக்கு அவ்வளோக்கா கோவம் வர மாட்டேங்குது. அவங்களே தான் நான் திரும்பி தேடி போற மாதிரி இருக்கு. சாரி, இதுக்கெல்லாம் நான் தானே காரணங்க? ஆமா, நீ மட்டும்தான் காரணம். நீ ஆரம்பத்திலே என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருந்தேன்னா இவ்வளவு தூரம் ஆயிருந்திருக்காது. ஆனா நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அதாவது இப்போ நீ பாக்குற மாயன் நாளைக்கு இப்படி இருக்க போறது இல்ல. என்னோட ஐடென்டிட்டி நான் இப்ப என் கண்ட்ரோல்ல வச்சுக்கிற சேர்மன் பொறுப்பெல்லாம் மொத்தமா விட்டுட்டு நாளையில இருந்து நான் புதுசா ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு அவன் சிரிச்சுட்டு சொல்லவும் ஹீரோனுக்கு ஒரு சிரிப்பு வந்துருது. காளிடப்பா, நாளையில இருந்து என்கிட்ட சேர்மன் பதவி இருக்காதுங்கிற சொத்துக்காக தானே என்ன தேடி வந்த. அப்ப சேர்மன் பொறுப்பு என்கிட்ட இல்லைன்னா நான் ஒண்ணும் இல்லாதவன். எப்படி ஒன்னால என்ன பார்த்து சிரிக்க முடியுதுங்க? மத்த யாராச்சும் என்கிட்ட இதை வந்து சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் யோசிச்சிருந்திருப்பேன். ஆனா என்கிட்ட பேசிட்டு இருக்கிறது மாயனாச்சே. இவ்ளோ பெரிய பொறுப்பை விட்டு கொடுக்க போறேன்னு டிசைட் பண்ண நீங்க பிளான் இல்லாமையா வந்திருப்பீங்க. அதனால எனக்கு உங்க மேல நிறையவே நம்பிக்கை இருக்குங்கிறா. ஹீரோ சொன்ன மாதிரியே நெக்ஸ்ட் டே அவனோட சேர்மன் பொறுப்பை ரிசைன் பண்றதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க நியூஸ் பேப்பர்ல எல்லாம் அதான் ஹைலைட் ஆயிருக்கு. அது போக அந்த சேர்மன் பொறுப்பை ரிசைன் பண்ணும்போது ஹீரோ அவனோட ஷேர்ல 10% சித்தி சித்தப்பாக்கு எழுதி கொடுத்திருக்கான். சோ இனிமே அவங்களும் கம்பெனிக்குள்ள இருக்க போறாங்க. புது சேர்மனா ஹீரோ பிடிக்காத அந்த வயசான ஷேர் ஹோல்டர் தான் ஆகுறாரு. ஆனா அவரால் அதை முழு சந்தோஷத்தோட ஏத்துக்க முடியல. ஹீரோ கூட சண்டை போட்டு அடிச்சு புடிச்சு அந்த போஸ்ட் எடுத்துக்கணும்னு நினைச்சாரு. இப்போ அவன் ஈஸியா விட்டு கொடுத்துட்டு போனது அவருக்கு பிடிக்கல. கிம்சன்மே ஹீரோ இந்த போஸ்டுக்காக லாஸ்ட் வரைக்கும் போராடுவான்னு நினைச்சான். ஏன்னா அவன் பார்த்த பிசினஸ்மேன் மாயன் அப்படிதானே இருந்தான். எப்படி இவங்கிட்ட இந்த சடன் சேஞ்ச், நான் அவனுக்கு தண்டனை பிக்ஸ் பண்ணி வச்சிருந்தது அவனுக்கு தண்டனையாவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவனுக்கும் ஏமாற்றமா இருக்கு. இத பத்தி ஹீரோ கிட்ட கேட்க, நான் உங்க தங்கச்சி ஆக்சிடென்ட் பண்ணதுல அவ இறந்துட்டான்னு நினைச்சேன். என்னால ஒரு சின்ன பொண்ணு இறந்து போயிட்டாங்கிற கில்ட்டி ஃபீலிங்ல நான் எத்தனையோ நாள் சரியா தூங்காம இருந்தேன். அதுக்கான தண்டனையை எப்படி ஏத்துக்கிறதுன்னு கூட தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன். சோ இந்த உண்மையெல்லாம் எனக்கு தெரிய வரப்போ ஃபைனலி எனக்கான தண்டனை அனுபவிக்கிறதுக்கு சரியான டைம் வந்ததா தான் நான் பார்த்தேன். உங்க மேலயோ மிமி மேலயோ எனக்கு யார் மேலயுமே கோவம் இல்ல. உங்க தங்கச்சிக்கு ஏதோ ஆபரேஷன் பண்ணணும் கூட ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்களே, அது கூட நான் உதவி பண்றதுக்கு தயாரா இருக்கேன். என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லவும், சாரி மாயன், உங்களை மன்னிக்கிற அளவுக்கு எனக்கு பெரிய மனசுலாம் இல்ல. ஒருவேளை என் தங்கச்சி கோமால இருந்து எழுஞ்சான வேண்டாம், உங்களை மன்னிக்கிறேன். அது வரைக்கும் நீங்க காத்துட்டு இருக்கணுங்கவும் ஹீரோவும் சரின்ட்டு கிளம்ப போவானா. இன்னொரு விஷயம், மிமி ஒன்னும் பொய்யா நடிக்க வந்த கசின் கிடையாது. அவ உண்மையிலேயே உங்க தங்கச்சி தான். இன்னைக்கு அவ ஃபாரின் ரிட்டர்ன் ஆக போறா. நீங்க வேண்டாம் கடைசி அவளை ஒரு டைம் சந்திக்க போங்கிறான். அதை கேட்டு பெருசா ஹீரோ அதிர்ச்சியோ சந்தோஷமோ அடையல. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் மிமி அவனோட கசின்னு அவன் மனசால பிக்ஸ் ஆயிட்டானா இருக்கு. இப்ப உண்மையான கசின் தெரிஞ்சுக்கிட்டதுல ஒரு சின்ன ஃபேஸ் ரியாக்ஷன் கூட அவன் முகத்துல காட்டுறது இல்ல. மிமியும் கடைசியா ஹீரோட அம்மாவை பார்த்து பேசி அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டு ஏர்போர்ட்டுக்கு போக அங்க ஹீரோவும் வரான். வந்ததுமே மிமி கால் பண்ணி எங்க இருக்கேன்னு கேட்க, ஒப்பான்னு நான் உங்களை கூப்பிடலாம்ல, எனக்கு உங்களை பாக்குறக்கே ஒரு மாதிரி இருக்கு, உங்களை ஏமாத்திட்டேன்ல இத்தனை நாளா, அதனால கொஞ்ச நாள் இந்த பொய்ல இருந்து எல்லாம் போயிட்டு உண்மையா வாழணும்னு ஆசைப்படுறேன். சரி நீ போயிட்டு வான்றானா. என்ன இவ்வளவு சீக்கிரம் போயிட்டு வந்துட்டீங்க, உங்களுக்கு என் மேல கோவம் இல்லையா? ஒருவேளை நான் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நீங்க உங்க கசினை மிஸ் பண்ணுவீங்களாங்க? அவன் தெரியலங்கிறானா. ஒப்பா, நாளைக்கு ஒருவேளை உங்களோட உண்மையான கசின் உங்களை திரும்பவும் தேடி வந்தா நீங்க என்ன மறந்துடுவீங்க தானேங்க? அதுவும் எனக்கு தெரியல. ஆனா இன்னொன்னு எனக்கு நல்லா தெரியும், சில சமயம் உண்மையை விட பொய்யான விஷயங்கள் நம்மளுக்கு அதிகமான சந்தோஷம் கொடுக்கும். அந்த பொய் நம்மளோட வாழ்க்கையோட உண்மையா மாறது கூட வாய்ப்பு இருக்குன்னு இந்த ரீசென்ட் டைம்ல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி ஒருத்தி தான் நீயும். உனக்கு எப்ப தோணுதோ திரும்பி ரிட்டர்ன் வா, நான் உனக்காக காத்துட்டு இருக்கேங்கிறான். இப்ப அப்படியே 2 months லேட்டர்னு ஸ்டோரியில காட்டுறாங்க. ஹீரோ அவனுக்காக தனியா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவனுக்கு மெயினா தேவைப்படுறது யாரு? செக்ரட்டரி, அசிஸ்டன்ட் தானே. அதுக்கான இன்டர்வியூ இன்னைக்கு நடக்க போக வந்திருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா செக்ரட்டரி சாவும் மேல் அசிஸ்டன்ட்டும். டேய் நீங்களா திரும்பவுங்க? அண்ணா இவங்க மட்டும் இல்ல, நானும் இருக்குன்னு இன்டக்கும் உள்ள ஓடி வர, உனக்கு சித்தப்பா சித்திக்கெல்லாம் ஏற்கனவே ஷேர் கொடுத்திருந்தேன்ல, நீங்க அந்த கம்பெனில இருக்க வேண்டியதானங்க? எப்படின்னா என்னால நீ இல்லாம அங்க இருக்க முடியும், அதனால என் ஷேர் அங்கேயே வித்துட்டு உன் பிசினஸ்லயே இன்வெஸ்ட் பண்ணலான்னு வந்துட்டேன்னு செக்ரட்டரி சாவை இடிச்சிட்டு உட்கார, எதுக்குடா இப்ப அவளை இடிக்கிறேங்க? சார் அவர் எதுவும் கோபப்படாதீங்க, நானும் அவர் இப்ப டேட் பண்றவங்கவும். ஹீரோ அதிர்ச்சி ஆயிடுறான். இது சித்திக்கு தெரியுமான்னு கேட்க, சீக்கிரமே தெரியப்படுத்திட்டு தான் கல்யாணம்
கல்யாணம் பண்ண போறோங்கிறான். அப்ப எல்லாரும் திரும்பவும் பிளான் பண்ணி தான் என் லைஃப்ல நுழைறீங்க. ஆமா சார் அப்படின்னு அவங்க வெளிப்படையா உண்மையை ஒத்துக்க ஹீரோவும் சிரிச்சுக்கிறான். இப்ப அப்படியே ரெஜியை காட்டுறாங்க. அவ அந்த கடன்காரனோட அடியாட்கள்லாம் சேர்ந்து அவளோட ரெஸ்டாரண்ட்டை இப்ப பெரிய அளவுல விரிவுபடுத்தி செயல்படுத்திட்டு இருக்காங்க. உன்னை எல்லாரையும் அடிச்சு கடன் வசூல் பண்ணிட்டு இருந்தவன் இப்ப அங்க வர கஸ்டமர்ஸ்க்கு எல்லாம் பாசமா சோ பண்ணிட்டு இருக்கான். அதுலயும் அவனோட அந்த அடியாட்கள் பண்ற காமெடியில கஸ்டமர்ஸ் வரையே அதிகமாவே இருக்கு. இப்ப அப்படியே ஹீரோனை காட்டுறாங்க. அவ பழையபடி ஒரு கடையில சேல்ஸ் கேர்லா வேலை செஞ்சிட்டு இருக்கா. முன்ன ஆரம்ப சீன்ல எல்லாம் கஸ்டமர்ஸ் எவ்வளவு டார்ச்சர் கொடுத்தாலும் பொறுமையா ஹேண்டில் பண்ணுவாள்ல, அதே வேலை தான். ஈவினிங் ஆனா ஹீரோ கூட டேட்டிங் கிளம்பிடுறது. சோ இப்ப அந்த வேலையெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா செஞ்சிட்டு இருப்பா. அங்க ஹீரோ வரவும் உடனே டேட்டிங் கிளம்பி அவன் கூட வெளியில வந்துடுறா. ஹீரோ இன்னைக்கு ஆபீஸ்ல என்ன நடந்துச்சுன்னு அவன் செக்ரட்டரிஸா அந்த மெயில் அசிஸ்டன்ட் இன்டெக் வந்ததெல்லாம் சொல்லவும், அப்ப நான் மட்டும் தான் அங்க மிஸ்ஸிங் ஆயிட்டு இருக்கு. ஆமா நீ மிஸ்ஸிங் தான், ஆனா ஆபீஸ்ல இல்ல, என் லைஃப்ல. நம்ம முதல்ல எல்லாத்தையும் ரிவர்ஸ்ல போலான்னு சொன்னேன்ல, இப்ப ஆர்டராவே போலாம். 2 மாசம் டேட்டிங் பண்ணிட்டோம், அடுத்து லவ் தானே அப்படின்னு கேட்கவும், அது உங்களுக்கு வந்துச்சான்னு கேட்க, ஒரு சின்ன டர்ன் எடுத்தா உடனே லவ் ஆயிரும்னு எக்ஸ்பீரியன்ஸான ஆளு என்கிட்ட முன்ன சொன்னாங்கன்னு அவன் டக்குன்னு ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு ஐ லவ் யூன்னு சொல்ல, அவளும் அவனை கட்டி பிடிச்சிட்டு கிஸ் பண்ணிட்டு நானும் தாங்கிறா. அப்படி அவங்க கிஸ் பண்றதோட இந்த டிராமாவையும் முடிச்சிடுறாங்க. எனக்கு இந்த டிராமால ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஹீரோ பண்ற அலப்பறைக தாங்க. அதை நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். அப்புறம் அப்படியே போக போக கொஞ்சம் எமோஷனலா கொண்டு போயிருந்தாங்க. ஏன்னா ஹீரோட ஃபீலிங்ஸை வெளியில கொண்டு வரதுக்காக தானே இவ்வளவு பெரிய ஸ்டோரி எடுத்திருந்திருக்காங்க. சோ அந்த ட்ராக்ல அப்படியே டச் பண்ணிட்டு ஃபைனலா ஹாப்பி எண்டிங் கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஆனா நான் எந்த நேரத்துல இந்த டிராமா ஆரம்பிச்சேன்னு தெரியல, முடிக்கிறதுக்குள்ள படாத பாடு பட்டுட்டேன். ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருந்துச்சு. முன்னவாச்சு 2 நாளைக்கு ஒருக்கும் 3 நாளைக்கு ஒருக்கும் அப்டேட் கொடுத்துட்டு இருந்தவன் ஒரு வாரத்துக்கு ஒரு எபிசோடுன்னு கொடுத்து நானும் டயர்டாகி உங்களையும் டயர்டாக்கி சபா முடியல. அதே ஃபீலிங் தானே உங்களுக்கும் இருந்திருக்கும், எனக்கும் தாங்க. மெயின் சேனல்ல இப்பதான் ப்ராப்ளம்லாம் சரியாயிட்டு இருக்கு. அதனால அதுல ஒரு புது டிராமாவோட உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? முக்கியமா என்ன திட்டுறதுக்கு தான் உங்களுக்கு நிறைய இருக்கும். எதுக்கு அதெல்லாம் மனசுல வச்சிட்டு இருக்கீங்க? கமெண்ட் செக்ஷன்ல வந்து கொட்டிட்டு போங்க. அடுத்த டிராமால இருந்து ஃப்ரெஷ்ஷா திரும்பவும் ஆரம்பிப்போம். அவ்வளவுதாங்க. ஹேவ் அ நைஸ் டே. பை ஃப்ரெண்ட்ஸ்.